ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்தில் ரசுவாவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. வீடுகள், சாலைகள், பாலங்கள் ஆகியவை. நேபாள வெள்ளத்தால் வெளியேற முடியாமல் 57 தமிழர்கள் அங்கே சிக்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். அந்த 57 தமிழர்கள் தமிழகத்தில் எந்தெந்த இடங்களை சார்ந்தவர்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்காக தமிழகத்தில் இருந்து சென்ற பயணிகளும் ஆன்மீக பயணிகளும் கூட நேபாள பெருவெள்ளத்திலே சிக்கி இருக்கின்றார்கள். நேபாள நாட்டுக்குள் திபெத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு, அதற்கு பனிப்பாறை உருகியது, கனமழை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதே நேரம் இதுவரை பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இயற்கையினுடைய கோர சம்பவமாக நேபாள எல்லைப் பகுதியிலே இது நடந்திருக்கின்றது. இதில் தமிழகத்தை சார்ந்தவர்களும் சிக்கி இருக்கின்றார்கள். அதே நேரம் அவர்களோடு தொடர்பில் இருப்பதாகவும் அந்த 57 பேரையும் மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அயலக தமிழர் நலத்துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த 57 பேரும் இந்திய தூதரகத்தின் மூலமாக, டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தின் மூலமாகவும், காட்மண்டுவில் செயல்பட்டு வரக்கூடிய அமைப்புகள் வாயிலாகவும் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள், பத்திரமாக இருக்கின்றார்கள் என்ற தகவலை சற்று முன்பாக அயலக தமிழர் நலத்துறை சார்பில் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்காக சென்ற இவர்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருந்தும் சென்றவர்கள் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதன்படி பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்களும் இதில் பயணம் செய்திருக்கின்றார்கள். திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 5 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனத்தில் இருந்துதான் பலரும் சென்றிருக்கின்றார்கள் என்பதன் காரணமாக தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை கும்பகோணத்தில் மட்டுமே கூடுதலாக இருக்கின்றது என்ற ஒரு தகவலையும் சொல்லி இருக்கின்றார்கள். கும்பகோணத்தில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 17 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விவரமும் வெளியாகி இருக்கின்றது. கடலூர் மாவட்டத்தை சார்ந்த 12 பேரும் கூட நேபாளத்திற்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த வெள்ளத்தில் சிக்கியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. திபெத்தில் இருக்கக்கூடிய கைரோங் என்கின்ற பகுதிக்கு செல்வதற்கான திட்டமிடலோடு இன்றைக்கு அவர்கள் அந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கியிருந்தார்கள். சாலை மார்க்கமாகத்தான் அவர்களுடைய பயணம் முழுவதுமாக அங்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிலையில்தான் சாலை மார்க்கமாக சென்ற அவர்கள் இந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு உள்ளிட்டவற்றில் சிக்கியிருக்கின்றார்கள். திருக்கைலாய மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற அவர்களுடைய எண்ணிக்கை விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் இருந்தும் அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். கும்பகோணத்தில் இருந்து மட்டும் 17 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். கடலூர் பகுதியை சார்ந்த 12 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். கும்பகோணத்தை சார்ந்த ஒரு நிறுவனத்தின் மூலமாகத்தான் இந்த ஆன்மீக பயணிகள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விவரமும் வெளியாகி இருக்கின்றது. ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களில் 57 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அவர்கள் பத்திரமாக இருப்பதாக அயலக தமிழர் நலத்துறை சற்று முன்பாக தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த 57 பேரும் எந்தெந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அவர்களை பத்திரமாக மீட்டு பத்திரமாக தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான பணிகளை இந்திய தூதரகத்தோடு இணைந்து அயலக தமிழர் நலத்துறையும் மேற்கொண்டு வருகின்றது. மயிலாடுதுறையை சார்ந்த 7 பேர் அதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஒசூரை சார்ந்த 2 பேர், சூளகிரி பகுதியை சார்ந்த 2 கூட ஆன்மீக சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த வெள்ளப்பெருக்கினுடைய கோர காட்சிகள் தொடர்ந்து வெளியான வண்ணமாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட சுனாமி பேரலையை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலான ஒரு கோர காட்சிகளாக அவை அமைந்திருக்கின்றன. பல அடி உயரம் கொண்ட மாடிகளை மூடி செல்லக்கூடிய அளவிற்கு அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. பல்வேறு இடங்களிலும் தெரித்து ஓடக்கூடிய மக்கள், அவர்கள் ஓடி செல்லக்கூடிய அந்த சில வினாடிகளுக்கு உள்ளாக அங்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்களே மூடி போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவர்களுடைய நிலை என்னவாயிற்று என்று அஞ்சக்கூடிய வண்ணமாக காணொலிகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. அங்கே பொருத்தப்பட்டிருந்த மிக உயரத்திலான கண்காணிப்பு கேமராவிலிருந்து இந்த காணொலிகள் வெளியாகி இருக்கின்றன. திரைப்படங்களில் வருவதை போன்று ஒரு மிகப்பெரிய அளவிலான கோர காட்சியாக ஒரு சில வினாடிகளுக்குள்ளாக தெரியாத அளவிற்கு அந்த பகுதி முழுவதுமாக இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிதைந்திருக்கின்றது என்பதைத்தான் பார்க்கின்றோம். அங்கே இருந்த கட்டடங்கள், பெரிய அளவிலான கட்டடங்கள், அதிக மாடிகளை கொண்ட உயரமான கட்டடங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் தற்போது இந்த வெள்ளத்தில் சிக்கி அவையெல்லாம் சிதைந்து கிடக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். நேபாளத்தின் எல்லை பகுதியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய விபத்தாக இது பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஆறு அமைந்திருக்கக்கூடிய பகுதி ரசுவா என்று சொல்லப்படக்கூடிய மாவட்டம், தலைநகரான காட்மண்டுவிற்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய இந்த போதே கோசி என்கின்ற ஆறு திபெத் பகுதியில் இருந்து வருவதாக சொல்லுகின்றார்கள். பனிப்பாறை உருகி அடிக்கடி இது போன்று வெள்ள நீர் மட்டம் உயர்வது வழக்கம்தான் என்றாலும் கனமழை காரணமாகவே இவ்வளவு பெரிய
அதாவது பல அடி உயரம் கொண்ட மாடி கட்டடங்களை கூட மூடி செல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கு அதுவே காரணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. நேபாள நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலிருந்தும் இந்த காணொலிகள் எல்லாம் பதைபதைக்க செய்யக்கூடிய விதமாக வெளியாகி இருக்கின்றன. மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் தூளாக்கக்கூடிய வண்ணமாக, அங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாம் அள்ளி செல்லக்கூடிய வகையிலே ஒரு மிக வேகத்தோடு அந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய வெள்ளத்தினுடைய போற காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களில் பொருந்திருக்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரை அவை அந்த பதிவு செய்யப்பட்ட வினாடிகள் என்ன நடந்தது என்பதையெல்லாம் காட்சிப்படுத்துகின்றன. அதன் பிறகு அந்த கட்டடமும் கூட சிதைந்த பிறகு அந்த சிசிடிவி கேமராக்களும் செயலிழந்து போயிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு பெரிய மலைத்தொடருக்கு நிகரான உயரத்தோடு அந்த மலை குன்றுகளுக்கு இடையே இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை போன்றுதான் இமயமலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய விபத்துகள் எல்லாம் இருக்கின்றன. சீன ஊடகங்கள், திபெத்திய ஊடகங்கள் பல்வேறு தகவலை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பு அங்கே ஏற்பட்டிருக்கலாம், உள்ளூர் மக்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் தமிழ்நாட்டை சார்ந்த 57 பேரும் தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லையில் தான் இருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியை அயலக தமிழர் நலத்துறை வெளியிட்டிருக்கின்றது. அவர்கள் 57 பேருடன் தொடர்பில் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் தற்போது பத்திரமாக அங்கிருக்கக்கூடிய இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விவரத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வெள்ள நீரில் வேறு யாரேனும் தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர்கள் சிக்கி இருக்கின்றார்களா என்ற விவரங்களை எல்லாம் தமிழர் நலத்துறை மூலமாக சேகரித்து வருகின்றார்கள். வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே சாலைகள், தொலைத்தொடர்பு, மின்சார சேவைகள் முழுவதுமாக அந்த பகுதியில் ஏற்கனவே இன்று அதிகாலை இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பாகவே அந்த தொலைபேசி இணைப்புகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். எனவே எவ்வளவு பேர் பயணம் செய்தார்கள், எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்ற விவரங்கள் எல்லாம் இப்போது வரை 57 பேர் தொடர்பாக வந்திருக்கின்றன. இவர்களை தவிர்த்து வேறு யாரெல்லாம் சென்றார்கள் என்ற விவரத்தையும் திரட்டி வருகின்றார்கள். திருச்சி, தஞ்சாவூர் நகரங்களிலிருந்து 5 பேர், கும்பகோணத்திலிருந்து 17 பேர், கடலூரில் இருந்து 12 பேர் சென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நாமக்கல் உள்ளிட்ட மேற்கு மாவட்ட பகுதிகளை சார்ந்தவர்களும் பயணம் செய்திருக்கின்றார்கள் என்ற விவரத்தை அயலக தமிழர் நலத்துறை வெளியிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உதவி எண்கள் மூலமாக தகவல் தேவைப்படக்கூடியவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுடைய உறவினர் எந்த தேதியில் சென்றார், யார் மூலமாக சென்றார் என்ற விவரங்களை எல்லாம் சொல்லி அயலக தமிழர் நலத்துறை மூலமாக அந்த விவரங்களை கேட்டறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொடர்ந்து அங்கிருந்து வெளியாகக்கூடிய காணொலிகள் எல்லாம் இவ்வளவு பெரிய இழப்பை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துமா என்று அஞ்சக்கூடிய வகையிலே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டிருக்கின்றது. வழக்கமாக உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் இதுபோன்று வெள்ளப்பெருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்படுவதை பார்த்திருக்க முடியும். இமயமலை தொடரினுடைய அடிவார பகுதியிலே, பிரம்மபுத்திரா நதி பகுதியிலே இது போன்ற வெள்ளப்பெருக்குகள் எல்லாம் ஆண்டுதோறும் ஓரிரு முறை ஏற்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் நேபாள திபெத்திய எல்லை பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களையும் மூழ்கச் செய்யும் அளவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணியில் என்ன காரணம் இருந்தது? ஏதேனும் பெரிய அணைகள் உடைந்ததா? அங்கு இருக்கக்கூடிய பனிப்பாறைகள், இமயமலையினுடைய பனிப்பாறைகள் உருகியதுதான் காரணமாக? கனமழை வெள்ள நீர் தான் இவ்வளவு தூரம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கின்றதா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் கடந்த ஒரு வார காலமாகவே சீனாவுக்குள்ளாக மிகப்பெரிய அளவில் மழைப்பொழிவு இருந்தது. பல்வேறு சர்வதேச செய்திகள் மூலமாக தெரிய வந்தது. சீனாவிலே கடுமையான மழைப்பொழிவு இருந்தது. இந்த நதியும் கூட சீனா, திபெத் உள்ளிட்ட வழியாகத்தான் நேபாளத்திற்குள் நுழைவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போதைகோசி என்று சொல்லப்படக்கூடிய நதி ரசுவா மாவட்ட எல்லையில் அமைந்திருக்கின்றது. இந்த நதியினுடைய ஓட்டப்பகுதியில் தான் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கு பின்னணியிலே இயற்கை சீற்றங்களுக்காக என்ன காரணங்கள் இருந்தன என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் பெரிய அளவில் கேள்விகளாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக பயணம் சென்றிருந்தார்கள். அவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவர்களோடு அயலக தமிழர் நலத்துறை தொடர்பில் தான் இருப்பதாகவும் அவர்கள் அனைவரையும் பத்திரமாக தங்க வைத்திருப்பதாகவும் தமிழகத்தினுடைய அதிகாரிகள் தரப்பில் கூறியுள்ளனர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.